எல்லோருக்கும் வணக்கம். சாம்ஸ் ஸ்பார்க் தமிழுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்று நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் கால்சியம். இதை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் முழுமையாக புரிந்து கொண்டிருக்க மாட்டோம். உங்கள் உடலுக்குள் ஒவ்வொரு நொடியும் வேலை செய்யும் ஒரு அமைதியான வீரன் என்று இதை நினைத்து பாருங்கள். இதுதான் உங்கள் உடலை உருவாக்குகிறது. உங்கள் எலும்புகளை வலுவாகவும் பற்களை உறுதியாகவும் வைத்திருக்கிறது. ஆனால் அது அதையும் தாண்டி பல வேலைகளை செய்கிறது. உங்கள் இதயம் எப்படி துடிக்கிறது என்பதில் இருந்து, நீங்கள் நடக்கும்போது, ஓடும்போது அல்லது சிரிக்கும்போது உங்கள் தசைகள் எப்படி இயங்குகின்றன என்பது வரை அனைத்திற்கும் இது உதவுகிறது. இது ஒரு சிறிய கனிமம், ஆனால் மிகப்பெரிய வேலையை செய்கிறது. நாம் வயதாகும்போது போதுமான அளவு கால்சியம் கிடைப்பதை உறுதி செய்வது நமது ஆரோக்கியத்திற்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த விஷயங்களில் ஒன்றாகும். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். கால்சியமா? அது வளர வேண்டிய குழந்தைகளுக்கு மட்டும்தானே என்று நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு பொதுவான தவறு. உண்மை என்னவென்றால், கால்சியம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மிக முக்கியமானது. டீனேஜர்கள் எலும்புகளை வலுவாக்க, இளம் வயதினர் வலிமையை பராமரிக்க மற்றும் வயதானவர்கள் எலும்பு முறிவுகளை தடுக்கவும் சுறுசுறுப்பாக இருக்கவும் இது அவசியம். நீங்கள் ஒரு டீனேஜராக இருந்தாலும், ஒரு இளம் வயதினராக இருந்தாலும் அல்லது வயதானவராக இருந்தாலும், கால்சியம் உங்கள் சிறந்த நண்பன். இன்று நாம் செய்யும் உணவு தேர்வுகள் 10, 20, ஏன் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் நமது உடலை எவ்வளவு வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் என்பதை உண்மையில் பாதிக்கின்றன. இது உங்கள் எதிர்காலத்தை பற்றி அக்கறை கொள்வது, நீங்கள் நீண்ட காலம் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் இருப்பதை உறுதிப்படுத்துவது. அத்தியாயம் 1, அடிப்படைகளில் இருந்து ஆரம்பிப்போம். கால்சியம் என்றால் என்ன? சுருக்கமாகச் சொன்னால், கால்சியம் ஒரு கனிமம். உங்கள் உடலில் வேறு எந்த கனிமத்தையும் விட இது அதிகமாக உள்ளது. கால்சியம் என்று நினைக்கும் போது உடனடியாக நமது எலும்புகளை பற்றியும் பற்களை பற்றியும் நினைக்கிறோம். நமது உடலில் உள்ள மொத்த கால்சியத்தில் 99% அங்கேயே சேமிக்கப்படுகிறது. இது நமக்கு வலிமையையும் உறுதியையும் தருகிறது. நிமிர்ந்து நிற்க, நடக்க, உணவை மென்று சாப்பிட இது உதவுகிறது. இது நமது எலும்புக்கூட்டின் முக்கிய கட்டுமான பொருள். ஒரு உயரமான கட்டிடத்தில் உள்ள இரும்பு தூண்கள் போல இது இல்லாமல் நமது முழு உடலும் பலவீனமாகி எளிதில் உடைந்துவிடும். ஆனால் அது வெறும் ஆரம்பம்தான். மீதமுள்ள 1% நம் இரத்தத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அது நம் உடலின் மென்மையான பாகங்களிலும் இருக்கிறது. மேலும் அது சில மிக முக்கியமான வேலைகளை செய்கிறது. தசைகள் சுருங்க இது உதவுகிறது. நீங்கள் எதையாவது தூக்கும் ஒவ்வொரு முறையும், ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அல்லது கண் சிமிட்டும் போது கூட இது தேவைப்படுகிறது. இது நம் நரம்பு மண்டலம் வழியாக செய்திகளை அனுப்ப உதவுகிறது. உங்கள் மூளை உங்கள் உடலின் மற்ற பகுதிகளுடன் பேச இது அனுமதிக்கிறது. இது உங்கள் இதய துடிப்பை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. அது சீராகவும் வலிமையாகவும் துடிப்பதை உறுதி செய்கிறது. மேலும் உங்களுக்கு காயம் ஏற்பட்டால் இரத்தப்போக்கை நிறுத்த கால்சியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஒரு உண்மையான சூப்பர் வேலைக்காரன். அத்தியாயம் 2, உங்கள் உடலின் கால்சியம் வங்கி. இங்கேதான் விஷயம் சுவாரஸ்யமாகிறது. உங்கள் எலும்புகளை ஒரு கால்சியம் வங்கி என்று கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் உடல் அந்த வங்கியிலிருந்து கால்சியத்தை எடுத்து மற்ற வேலைகளுக்கு பயன்படுத்துகிறது. மீண்டும் உணவின் மூலம் கால்சியத்தை உள்ளே செலுத்துவதன் மூலம் நீங்கள் அந்த வங்கியின் இருப்பை நிரப்புகிறீர்கள். நீங்கள் போதுமான அளவு கால்சியம் சாப்பிடாத போது என்ன நடக்கும்? உங்கள் உடல் மற்ற உறுப்புகள் செயல்படுவதற்கு தேவையான கால்சியத்தை உங்கள் எலும்புகளிலிருந்து கடன் வாங்கத் தொடங்குகிறது. ஒரே ஒரு நாள் இப்படி நடந்தால் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இது நீண்ட காலம் தொடரும்போது உங்கள் கால்சியம் வங்கி காலியாகிறது. இதனால் எலும்புகள் மெல்லியதாகவும் பலவீனமாகவும் மாறுகின்றன. இதுதான் பிற்காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. அத்தியாயம் 3, கால்சியம் குறைபாட்டின் விளைவுகள். கால்சியம் போதுமான அளவு கிடைக்காத போது நம் உடல் சில எச்சரிக்கை அறிகுறிகளை கொடுக்கத் தொடங்கும். இதை நாம் கவனிக்க தவறினால் அது தீவிரமான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். முதலாவதாக
ஆஸ்டியோபொரோசிஸ் என்னும் எலும்பு தேய்மானம். இது எலும்புகளை தேய்மானமடையச் செய்து அவற்றை பஞ்சு போல பலவீனமாக்குகிறது. இதனால் சிறு தடுமாற்றம் ஏற்பட்டால் கூட எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் உண்டு. இரண்டாவதாக, பல் பிரச்சனைகள் ஏற்படலாம். பற்கள் வலிமை இழந்து எளிதில் சொத்தை ஆவதற்கும் பல் உதிர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். மூன்றாவதாக, தசை பிடிப்புகள். அடிக்கடி கை கால் தசைகளில் பிடிப்பு அல்லது தசை வலி ஏற்படுவது கால்சியம் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம். கடைசியாக, சோர்வு. எப்போதும் ஒருவித உடல் சோர்வு மற்றும் பலவீனம் இருப்பதை நீங்கள் உணரலாம். எனவே இந்த வீடியோவில் நாம் பார்த்தது போல கால்சியம் என்பது வெறும் எலும்புகளுக்கானது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கான எரிபொருள். நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சரி, சைவ உணவுகளை விரும்புபவராக இருந்தாலும் சரி, உங்கள் உணவில் பால், தயிர், கீரைகள், பருப்பு வகைகள் மற்றும் கொட்டைகளை சேர்த்துக் கொள்வது அவசியம். உங்கள் உடலின் இந்த வங்கி இருப்பை எப்போதும் சரியாக வைத்திருப்பது உங்கள் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு மிக அவசியம். எனது நோக்கம் உங்களுக்கு ஒரு முழுமையான, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வழிகாட்டியை வழங்குவதுதான். இதன் மூலம் நீங்கள் இன்று முதல் உங்கள் எலும்பு ஆரோக்கியத்தை பொறுப்பேற்கலாம். இது வெறும் தகவல் மட்டுமல்ல, இது ஒரு வலிமையான உங்களுக்கான திட்டம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.